கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் 30வது அதிகாரம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24வது வசனம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 4 சிறிய 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 ஜீவன்களை குறித்து நம்ம படிக்கலாம். ஒருவேளை நமக்கு டைம் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 2 ஜீவனும், நாளைக்கு ஒரு பூமியில சின்னதா தான் இருக்குது. ஆனா அதுக்கு ரொம்ப ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால அது நம்ம முடிஞ்சா இன்னைக்கு 2 படிக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு 2 படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதுல முதல் ஜந்து பாருங்க, பூமியில் சிறியவைகளாக இருந்தாலும் மகா ஞானம் உள்ளவைகள். 25வது வசனம் நீதிமொழிகள் 30:25. அவையாவன, அற்பமான ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. எறும்பு ஒரு அற்பமான ஜந்து தான். ஆனால் அது கோடை காலத்திலேயே ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா மழை காலத்துல வெளிய போ முடியாது. மழை காலத்துல வெளிய போச்சுன்னா, அடிக்கிறதான மழையில என்ன ஆயிரும்? எறும்பையும் அடிச்சுட்டு போயிரும். அப்படி சொல்லிட்டு எறும்பு என்ன செஞ்சிருது? கோடை காலத்துல அது தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேபோல நாமும் நம்ம நல்லா இருக்கிற நாட்கள்லேயே ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரிடத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேணும். கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எதுக்காக இந்த கிருபை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, இந்த கிருபை நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த கிருபை நம்மை தப்புவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கிருபை நம்முடைய பலவீனத்தில் பலனாக மாறும் பிரியமானவர்களே. எறும்பு தனக்கு நல்ல காலம் இருக்கும் பொழுது, கோடை காலம், அது வெளிய போயி சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற பெலன் இருக்கிற அந்த நேரத்துல, அது வெளிய போயி தனக்கு தேவையான ஆகாரத்தை அது சம்பாதிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்க நல்லா இருக்கும் பொழுது, சமாதானமா இருக்கும் பொழுது, அதிகமாய் நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேணும் என்பதை தான் இந்த பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ள இந்த எறும்பினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது. நம்ம எப்ப இந்த பூமியில நல்லா இருக்கிறோமோ, சமாதானமா இருக்கிறோமோ, அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அதிகமாய் நம்ம ஆண்டவரை துதிக்க வேணும். அதிகமாய் இயேசப்பாவை நம்ம தேட வேணும். இததான் இந்த எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஒரு காரியம் படிக்கிறேன் பாருங்க. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல். முயல் முயலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவமற்றது. அதுக்கு எந்த பலனுமே கிடையாது. ஆனாலும் அது வீடு எங்க தான் வைக்குமாம்? கன்மலையின் மேல வைக்குமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் கூட சத்துவமற்றவர்கள் தான். நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தான் இல்லையா? நம்மை ஆண்டவர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 26, 27 வசனங்கள்ல ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? பலவீனமானவைகளை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. அதில் நம்ம அப்படித்தான் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பலவீனமான சத்துவமற்ற ஜந்தாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்முடைய வீடு எங்க இருக்கணும்? கன்மலையாகிய இயேசுவின் மேல காணப்பட வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடு என்பது நாம் இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலத்தை காட்டுகிறது. பகல் முழுவதும் மனிதன் வேலைக்கு போய் சங்கீதத்துல அப்படி ஒரு வசனம் இருக்குது. பகல் முழுவதும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான். ராத்திரியில இளைப்பாறும்படியாக அவன் தன் வீட்டுக்கும் தன் பண்ணைக்கு திரும்பி வருகிறான் அப்படின்னு சொல்லி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இளைப்பாறக்கூடியதான ஒரு இடம், ரெஸ்ட் எடுக்கக்கூடியதான ஒரு இடம் தான் என்னது? வீடு. அந்த வீடு எங்க இருக்க வேணும்? கன்மலையின் மேல் இருக்க வேணும். அந்த முயல் குட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஞானம் என்ன தெரியுமா? நான் சத்துவமற்றவன் தான். ஆனால் என்னுடைய வீடை நான் எங்கேயும் கட்டுகிறது இல்லை. எங்கேயும் கட்டுகிறது இல்லை. மணல் மேல கட்டுகிறது இல்லை. என்னுடைய வீடு நான் கன்மலையின் மேலதான் கட்டுவேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வீடு எங்க இருக்குது? உங்களுடைய ரெஸ்ட் பிளேஸ் எங்க இருக்குது? ஏசப்பா மேல மட்டும்தான் இருக்கணும் பிரியமானவர்களே. இந்த பூமியில உங்க ஆஸ்தி மேலேயோ, உங்க அந்தஸ்து மேலேயோ, உங்க பணத்தின் மேலேயோ நீங்க உங்களுடைய மனதை வைப்பீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்தது அப்படின்னா,
கூடிய சீக்கிரமாகவே அந்த வீடு இருக்காது பிரியமானவர்களே. அது மணலின் மேல் கட்டின ஒரு வீட்டைப் போலதான். சீக்கிரமாகவே அந்த ஒரு இளைப்பாறுதல், அந்த ஒரு நிம்மதி உங்களிடத்திலிருந்து எடுபட்டு போய்விடும். எனவே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வருந்தி அழைக்கிறது. வீடு எங்க கட்டுங்க? ஏசப்பா மேல கட்டுங்க. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த கன்மலை உங்களை அழைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஓடி வர்றீங்க. ஆமென். அப்படி வருகிற எல்லாருக்கும் அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிறார். இளைப்பாறுதல் தரக்கூடியதான ஒரு வீடு கன்மலையின் மேல் இன்றைக்கு ஆயத்தமா ரெடியா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் ஏசப்பா இளைப்பாறுதலாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.